ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யோன்கோக் BLFF ஆர்மீஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். யோன்கோக் ஒன் ஷார்ட் நேம் யுவர் கிஸ் மேட் மீ கிரேசி. ஸ்டார்டிங் சீனில் நம்ம சுகா காரில் வேகமாக ட்ரைவ் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு கையில் ஃபோன் பேசிட்டு போயிட்டுருக்காரு. சீக்கிரம் அந்த மாதிரி வந்துடுங்க, என்னால் ரொம்ப நேரம் இங்கே வெயிட் பண்ண முடியாது, எல்லாம் பாட்டுக்கு போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்றாரு. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க, இல்லை இல்லை நீங்கள் எனக்கு அவர் அப்படியே முழுசாக கொடுங்க, அவர் கொன்றாதீங்க அப்படின்றாரு. அப்போ தான் கீழே காட்டுறாங்க சுகா என்ன பண்ணியிருக்காருனா, அந்த ஒருத்தனை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அவரை கயிறை கட்டி அப்படியே காருக்கு வெளியே தொங்க விட்டுருப்பாரு. அவன் கத்திக்கிட்டே இருக்கான், நீ எதுக்கு என்ன இப்படி பண்ணுற, நீ இப்படி பண்ணுறதுக்கு பேசாமல் எனக்கு கொன்று அப்படின்றான். அப்போது நான் உன்னை கொன்னரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கையில் கன்னை எடுத்து அப்படி நீட்டுறாரு. என்னை கொன்று அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை விடும்போது அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் போட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வேகமாக கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. தென் இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கார் வருது, அப்படியே சடனாக பிரேக் போடுது. நம்ம சுகா இந்த கார் இதுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கு, இவனுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே லெஃப்டில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. இந்த காரில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே கோவம் வந்து வேகமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. பையனுக்கு வேறு வேலையே இல்லை, இப்போ எதுக்கு இவன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பி அந்த கன்னை எடுத்து பின்னாடி வர அந்த காரில் ஷூட் பண்ணுறாரு. அந்த காரை அப்படியே நவந்து வந்து இப்போ கரெக்டாக வேகமாக முன்னாடி வந்து நம்ம சுகாவோட காருக்கு முன்னாடி நிற்கிது. யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவும் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அவன் விட்டால் போதும்டா சாமி அப்படிங்கிற மாதிரி அழுகுற மாதிரி அங்கே ஒருத்தையும் பார்த்துட்ருக்கான். கரெக்டாக பின்னாடியே அந்த சுகா கால் பண்ணியிருப்பார்ல, அந்த காரும் வந்துடுது. அவனை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பேசின அமௌண்ட்டை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் இவனை விட்டுருவேன் அப்படின்றாரு. அவன் கொடுக்காம ஓவராக சீன் போட்டுட்ருக்கான். நீ என்ன பண்ணியிருக்க, நான் அவனை அப்படியே தானே கொடுக்கணும்னு சொன்னேன், அவன் மேலாம் அடிபட்டுருக்கு, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு ஒன்றும் பண்ணாத, இதோ போகிற வழியில் இறந்துட்டான்னு சொல்லிட்டு நியூஸை போட்டுறேன்னு சொல்லிட்டு அப்படியே கன் எடுத்து ஷூட் பண்ணிடுறாரு. இதை அந்த ஆப்போசிட்டில் காரில் ஒருத்தன் பார்த்துட்டு இருந்துப்பாலாம், அவனுக்கு ரொம்பவே கோவம் வருது. இதுக்கு மேலே இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கார்லேருந்து இறங்கி வந்து சுகா பின்னாடி அப்படி டக்குன்னு கையை பிடிச்சி இப்படி பின்னாடி வளைக்கிறாரு. அதுக்குள்ளே இந்த கையை வச்சு நம்ம சுகா முன்னாடி இவனை பிடிச்சி இழுத்துறாரு. அப்போ தான் ஃபேஸை பார்க்குறாங்க, பார்த்தா அது ஜேகே. யாரு நீ, உனக்கு என் பக்கத்தில் வர அளவுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் இப்போ தான் உன்னை இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்க்குறேன், ஏன் உன்னை பார்க்குற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லைன்னு நினச்சிட்ருக்கியா? நான் அதை பற்றி பேச வரல, உனக்கு இங்கேருந்து போ, நீ தேவையில்லாமல் இங்கே வந்து நின்றுட்டுருக்காத, இங்கே எனக்கும் இன்னொருத்தனுக்கும் டீல் போயிட்டுருக்கு அப்படின்றாரு. நான் அப்போல்லாம் உன்னை விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கன்னை எடுக்கலான்னு போகிறாரு. அதுக்குள்ளே நம்ம சுகா அவரோட காருக்குள்ளே ஜங்குக்கு தள்ளி விட்டு அந்த ஹேண்ட் கஃப் மாதிரி இருக்கும்ல, அதை எடுத்து போட்டு விட்டுறாரு. ஏய், இது போலீஸ் கிட்ட தானே இருக்கும், உன்கிட்ட எதுக்கு இருக்குது அப்படின்றாரு. நீ அமைதியாக இருக்கியா, நான் அவனை முடிச்சுட்டு வந்து உன் கதையை பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. நம்ம ஜங்கு கத்திக்கிட்டே இருக்காரு. நீ இப்படியே கத்திக்கிட்டு கடன்னு சொல்லிட்டு வெளியே வந்து அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நீ எதுக்கு அவனை கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஹே, நான் உன்கிட்ட என்ன டீல் போட்டேன், ஆனால் நீ என்ன பண்ண, எவ்வளோ தைரியம்டா, நீ போலீஸ்கிட்ட போயிருப்ப அப்படின்றாரு. நான் ஒன்றும் போலீஸ்கிட்டலாம் போல, உன்கிட்ட தப்பாக நியூஸ் வந்திருக்கு அப்படின்றாங்க. என்னன்னு பார்த்தா அப்போ தான் சுகா முன்னாடி நடந்ததை நினச்சி பார்க்குறாரு. இவன் இருக்கான்ல, அந்த அவர் ரொம்பவே பெரிய பணக்காரன், அவன் ரொம்பவே கெட்டவன், அவனை பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா கிட்ட கேட்டிருப்பான். நம்ம சுகாவும் பிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாரு. ஆனால் அதுக்குள்ளே அந்த இடத்துல போலீஸெல்லாம் வர வச்சு சுகா மேலே பழிய போடுறதுக்காக அவன் பிளான் பண்ணி வச்சுருந்துருக்கான். ஸோ இதை சுகா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. தென் கன்னை எடுத்து அவனை ஷூட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஜங்குக் இதை பார்த்துட்டு, ஹே நீ என்ன பண்ணியிருக்க தெரியுமா, 2 பேர்த்தையும் சுட்டுட்டு இப்படி பாட்டுக்கு போயிட்டுருக்க, நான் ஒன்று பண்ணனா அதுக்கு ஒரு இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கு இப்படி பார்த்துட்டு, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு க்ளவுஸ் 2ஐயும் மாட்டிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஒருத்தனை ஷூட் பண்ணியிருப்பார்ல, ஆக்சுவலி அவன்கிட்ட ஒரு கன்று இருந்திருக்கும், அந்த கன்னை எடுத்து தான் அவனவே ஷூட் பண்ணியிருப்பாரு. தென் இதே கன்னை எடுத்து இவனை ஷூட் பண்ணியிருப்பாங்க. நீ இப்போது அந்த கன்னை அவனுங்க கையில் வைக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓ, இதெல்லாம் பற்றி தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நானும் ஒரு மாஃபியா தான் அப்படின்றாரு. என்ன இவ்வளோ ஈஸியாக என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட, நீ மாஃபியாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தென் அந்த கன்னை நம்ம ஃபஸ்ட் டைம் ஒருத்தனை ஷூட் பண்ணியிருப்பார்ல, அவர் கையில் தான் வச்சுட்டு போகிறாரு. இப்போ நீ எதுக்கு தேவையில்லாமல் அவன் கையில் வச்சுட்டு வர, அவன் தானே ஃபஸ்ட்டு செத்து போனான், திருப்பி அவனை எப்படி சுட்டிருக்க முடியும் அவனை அப்படின்றாரு. அதெல்லாம் போலீஸ் கவனிக்க வேண்டிய வேலை, உன் வேலை கிடையாது, ஃபஸ்ட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. நீ என்கிட்ட இந்த ஆன்சரை மட்டும் சொல்லேன் அப்படின்றாரு. ஆமாம், இப்போ இவன் கையில் கொடுத்தா மட்டும் என்ன நடக்க போகுது, நான் தான் கொண்டேன்னு சொல்லிட்டு இவனுங்க பண்ணிடுவானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. நீ ரொம்பவே திமிராக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாரு. ஆமாம், இந்த மாதிரி எடுத்துக்கலாம், இப்படி தான் இருக்கணும், உன்ன மாதிரி ஈஸியாக மாட்டிக்க சொல்கிறியா அப்படின்றாரு. ஏன் இப்போ மட்டும் நீ ஈஸியாக மாட்டிக்கலையா என்ன, அவன் ஒரு ரிப்போர்ட்டர், அது உனக்கு தெரியுமா,
அதுக்கு முன்னாடி அவன் ஒரு கேங்ஸ்டர், அது உனக்கு தெரியுமா அப்படின்றாரு. அது எனக்கு தெரியும், அதனால தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். ஆமாம், நீ எதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுவா, உன் இடத்த பிடிக்கலாம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன, ஏன் இடத்த பிடிக்க போறியா? ஆமாம், உனக்கு ரொம்பவே வயசாயிட்டு போகுது அப்படின்றாரு. ஹே நிறுத்து, இருங்க இருங்க, அந்த ட்ரெயின் பாருங்கள், இந்த ட்ரெயின் கடைசியாக முடிய போகும்போது நான் இங்கேருந்து தப்பிச்சிருவேன் அப்படின்னு நம்ம ஜேகே சொல்கிறாரு. உன்னால் முடிஞ்சால் தப்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சுகா, இப்போது நீ ஹேண்ட்காஃபை நான் அவுத்து விட்டா தானே. நம்ம ஜேகே சுகாவோட பக்கத்தில் போகிறாரு. எதுக்கு இப்போ நீ பக்கத்தில் வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவா, எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, நீ என் கீழே தான் கையை வைக்க போகிறேன்னு தெரியுது, ஒழுங்காக கையெடு அப்படின்றாரு. அதுக்குள்ளே நம்ம ஜேகே கீயை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகிறாரு. சுகா கன்னை எடுத்து நீட்டுறாரு. உனக்கு பயமா இல்லையா நான் ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஆபத்தாக இருக்கவங்கள தான் நீங்கள் ஷூட் பண்ணுவீங்க, என்ன ஷூட் பண்ண மாட்டீங்க, அது எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காருக்குள்ளே உட்காந்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. தென் நம்ம சுகா இதை பார்த்துட்டு சிரிக்கிறாரு. கரெக்டாக ட்ரெயினும் போயிடுது. தென் நம்ம சுகா முன்னாடி போகிறாரு. இப்போ நீங்கள் எதுக்கு என்னை துரத்து வரீங்க? அதுவா, ஒரு சின்ன பையன் என்னை பார்த்து வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டான், அதனால தான் நான் அவங்கள சும்மா வம்புழுக்கணுன்ட்டு தான் சொன்னேன். உங்களுக்கு 5 வயசு தானே டிஃப்ரெண்ட், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, அது எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குது, அதை நான் அவங்ககிட்ட செஞ்சு காமிக்கணும்ல. என்ன செய்ய போகிறீங்க எனக்கு புரியல. நம்மளாம் யார் வேகமாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிறான்னு பார்க்கலாமா அப்படின்றாரு. அதையும் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரேஸ் வச்சுட்ருக்காங்க. நம்ம சுகா ஃபஸ்ட்டு முன்னாடி போயிட்டுருக்காரு. பட் அதுக்கு முன்னாடி ஜேகே போயிட்டுருக்காரு. ஜேகே அப்படியே சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. அது நம்ம சுகா வரதை ஒரு கையாலவே ஃபோனில் வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. திடீர்னு அந்த ஃபோன் வழியாக பார்க்குறாரு, சுகாவோட காரை காணோம். என்னடா காரை காணோம், ஒரு வேளை ரொம்ப தூரத்துலேயே மிஸ் பண்ணிட்டோமோ, அவர் அங்கேயே நின்றுட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுக்குள்ள சுகா சொன்ன அந்த பாயிண்ட் வந்துடுது. முன்னாடி பார்த்தா சுகா தான் நிற்கிறாரு. ச்சே, இவரை நம்மளை பீட் பண்ணிட்டாரு, நம்ம இவளை எப்படியாவது பீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டு சுகாக்கு முன்னாடி போய் இறங்குறாங்க. இப்போ உனக்கு என்ன, நீங்கள் என்ன தோக்கடிச்சிட்டிங்க போதுமா அப்படின்றாரு. இல்லை, நான் இன்னும் உன்னை தோக்கடிக்கவே இல்லையே. என்ன சொல்கிறீங்க? பரவாயில்ல, நீ கொஞ்சம் நல்லா தான் பண்ண. இல்லை, எனக்கே தெரியும் நான் ரொம்ப கேவலமாக பண்ணிட்டேன்ல அப்படின்றாரு. இல்லை, நீ நல்லா தான் பண்ண, அதுக்காக உனக்கு ஒரு கிஃப்ட் தர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறாரு. ஆனால் அவங்க கையில் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாங்க. கையில் இல்லை, என் மனசில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவோட கையை எடுத்து சுகாவோட செஸ்ட்டில் வைக்கிறாங்க. பார்த்தியா, இங்கே இருக்கு உன் கிஃப்ட் அப்படின்றாரு. என்ன நீங்கள் சொல்ல வரீங்க, எனக்கு புரியல. இப்போ புரியும் பாருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க க்ரௌடில் இருக்க எல்லாத்துக்கிட்டேயும், இப்போ இங்கே ஒரு விஷயம் நடக்க போது, அதை நீங்கள் வீடியோ எடுங்க, இல்லை ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா கத்துறாரு. என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் அவசர அவசரமாக ஃபோன் எடுத்து பண்ணுறாங்க. அதுக்குள்ளே சுகா ஜேகேவை பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு. அது லிப்லேயே. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டாரு நம்ம ஜேகே. சுகா விழும்போது டக்குன்னு நம்ம ஜேகே கையை பிடிச்சி இப்படி காப்பாற்றுறாங்க. என்ன பிடிக்கலனா அப்பயே விட வேண்டியதானே, எதுக்கு என் கையை பிடிச்சி காப்பாற்றினேன்? அது அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை மறுபடியும் நம்ம ஜேகே இப்போ பண்ணுறாரு. 2 பேரையும் இப்படி பார்த்துட்டு அங்கே இருக்கவங்களாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்ன இவங்க 2 பேரும் இந்த ரோட்லேயே இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. போதும் போதும், நீங்கள் வீடியோ எடுத்தது அதான் உங்களுக்கு நியூஸ் வந்துடுச்சுல்ல, அதை ஹெட்லைனை போட்டுக்கோங்க, இவன் தான் என் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதுக்கு தேவையில்லாமல் என்ன இப்போ இதில் இழுத்து விட்டீங்க? உன்னை இழுத்து விட்டுனா நீ தானே என் பாய் ஃப்ரெண்ட், அப்புறம் வேணானா அப்புறம் எதை கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது நான் கொஞ்சம் க்ரேஸி ஆகிட்டேன் அப்படின்றாரு. என்ன சொல்கிற, உங்களோட கிஸ் என்னை மறுபடியும் பண்ண தோண்டுச்சு அதான் அப்படின்றாரு. அப்போது உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது உன் ஆன்சர் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சுகா அவரோட கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு. சே, இவர் என்ன இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அந்த இடத்துல நின்றுட்டுருக்காரு. தென் நம்ம சுகா போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஜேகே அங்கே நின்று பார்த்துட்ருக்காரு. அப்போ அங்கே இருக்க ஒரு பொண்ணு, நீங்கள் அந்த சுகாவோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அட நீ வேற போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. அங்கே வீட்டுக்கு போனால் அப்பா முன்னாடி நிற்கிறாங்க. அது கோவமா, அங்கே நில்லு அப்படின்றாரு. என்னப்பா சொல்கிறீங்க, எனக்கு டயர்டாக இருக்கு, நான் உள்ளே போகணும், உன்கிட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்றாரு. அது அப்பா, நான் உன்கிட்ட சுகாவை கொல்ல சொல்லி அனுப்பிச்சேன், ஆனால் நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்றாரு. அப்பா, அது இல்லை, நான் உன்னை கொல்ல தான் சொன்னேன், இந்த மாதிரி பண்ண சொல்லலை, என்ன அதை சிரிச்சுக்கிட்டு போஸ் கொடுத்துருக்க, ஒழுங்காக வெளியே போ அப்படின்றாரு. அப்பா, இல்லைப்பா, நான் சுகாவை ஸ்ட்ரைட்டாக கொண்டேனா அவனுக்கு எதுவுமே புரியாதுப்பா, இதே நான் லவ் பண்ணுற மாதிரி அவனை ஏமாத்தினேனா அவனுக்கு வழியோட இது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்றாரு.
ஆனால் இது தேவையில்லாத விஷயம் அப்படின்றாங்க. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லி அப்பா கேட்குறாரு. அப்பா எனக்கு எதுவும் ஆகாதுப்பா, நான் இன்னைக்கு சுகா கிட்ட எனக்கு எதுவுமே அவ்வளோ வராத மாதிரி தான் ஆக்ட் பண்ணேன், எப்படியும் நான் அவன்கிட்ட போயிட்டு எனக்கு இதை சொல்லி கொடுங்க அந்த மாதிரி சொல்லி கேட்க போகிறேன். அவன் கூடவே இருந்து அவன் என்னென்னலாம் பண்ணுறானோ அது எல்லாத்தையுமே சொதப்பி விட்டு கடைசியில் அவனை அங்கே பிரேக்கப் பண்ணிட்டு கொண்டுட்டு தான்ப்பா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுக்கிறாரு. அவங்க அப்பா அப்போ தான் சிரிச்சுட்டு உள்ளவே கூப்பிடுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம சுகாவுக்கும் இவருக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது. ஏன்னா இவர் என்ன பிளான் போட்டாலோ நம்ம சுகா அதை அப்படியே கெடுத்து விட்டுருவாரு. ஐ மீன் அவர் ரொம்பவே தப்பு பண்ணிட்டு இருப்பாரு நம்ம ஜேகேவோட அப்பா. அது எல்லாத்தையுமே நம்ம சுகா தான் கரெக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபர் கூட நம்ம சுகா கிட்ட ஒரு டீல் போட்டான்ல, அவங்கள அந்த மாதிரி சுகாவை மறுபடியும் போலீஸ் கிட்ட அந்த மாதிரி மாட்டி விட வச்சுக்கிறதுக்கு காரணமே ஜேகேவோட அப்பா தான். இதெல்லாம் நம்ம ஜேகேக்கு தெரியும். அவங்க அப்பா தான் ஜேகேவை அந்த இடத்துல போக சொல்லியிருக்க வைப்பாரு. ஸோ நம்ம ஜேகே உள்ளே போயிட்டு அந்த ஃபோட்டோவை பார்க்குறாரு. சோஷியல் மீடியாலாம் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலிலாம் பார்த்துட்டு என்ன இது, நீ என்ன ஒரு பையனை லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஜேகே உங்கள் வேலை ஏதோ அதை பாருங்கள், எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அது ட்ரெண்டாக இருக்கும்ல, அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை நம்ம ஜேகே அவரோட மொபைலில் போஸ்ட் போட்டாரு. தென் நைட் ஆகுது. அப்போது நம்ம ஜேகே இதுக்கு மேலேயும் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட வீட்டுக்கு போகிறாங்க. சுகா அங்கே குடிச்சிட்ருக்காரு. அங்கே நிறைய பாடி கார்ட்ஸ்லாம் நின்றுட்டுருக்காங்க. பட் இவனுங்களாம் எப்படியாவது நான் இது பண்ணிவிட்டு உள்ளே போயாகணுமே, இப்படியே சுகாவுக்கு தெரிஞ்சா என்னை உள்ளே விட மாட்டான், ஆனால் நானாக தான் போயாகணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ் எல்லாம் டைவர்ட் பண்ணுறாரு. அதாவது முன்னாடி இருக்க அந்த டாக்ஸ்லாம் இருக்கும்ல, அது மேலே கல்லை தூக்கி போட்டு குலைக்கிற மாதிரி இருக்கு. அதனால் அந்த பாடி கார்ட்ஸ்லாம் அங்கே போய் பார்க்க போகிறாங்க. அந்த டைமை பார்த்துட்டு நம்ம ஜேகே அப்படியே மேலே ஏறி குதிச்சு உள்ளே போகிறாரு. பார்த்தா அவங்க ஒரு பெரிய டாக் இருக்குது. ஜேகே இதை பார்த்துட்டு ஐயையோ என்ன இந்த டாகை நான் மறந்துட்டேன் போலையே, நான் ஆல்ரெடி பார்த்தேன் நீங்கள் ஒரு டாகே இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. என்ன ஏதோ குளிக்கிற சவுண்டு கேட்குது, நம்ம டார்லிங்காக தான் இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேஎஃப்சியிலேருந்து நம்ம ஜேகே சாப்பிட்டுக்கிட்டலான்னு சொல்லிட்டு சிக்கன் மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்திருப்பாரு. அது அப்படியே அந்த டாக் போடுறாரு. அது பாட்டுக்கு அமைதியாக தின்னுட்ருக்கு. பட் இருந்தாலும் குழச்சிருக்கோம். சுகாவுக்கு லைட்டாக சவுண்ட் கேட்டிருக்கும். ஏன்னா அது சுகாவோட ரூமுக்கு கீழெல்லாம் இருக்குது. தென் இப்போ அப்படியே மறுபடியும் மேலே ஏறி நம்ம ஜேகே போகிறாரு. போயிட்டு உடனே நம்ம சுகாவோட ரூம்குள்ளே குதிக்கிறாரு. நம்ம சுகாவுக்கு யாரோ வந்த மாதிரி தெரியுது. ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிட்டு கன்னை எடுக்கலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாரு. டக்குன்னு வந்து நம்ம ஜேகே பிடிச்சிட்றாங்க. நம்ம சுகா அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்கள் பாடி கார்ட்ஸ்லாம் ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க, இங்கே பாருங்கள் நான் எப்படி வந்திருக்கேன், என்ன கூட உங்கள் பாடி கார்ட்ஸ் எல்லாம் பிடிக்க முடியல அப்படின்றாரு. பரவாயில்ல நீ வந்துட்ட, இப்போ உனக்கு என்ன வேணும், எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுவா, உங்களை பார்க்க தான் வந்தேன், எனக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு கேஸ் கொடுத்தீங்கல்ல அது எனக்கு மறுபடியும் வேணும், அதை வாங்க தான் வந்தேன் அப்படின்றாரு. அதுக்காகவா இவ்வளோ தூரம் வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதான் பார்த்தேனே நீ என்ன பாஸ் போட்டிருந்த, ஆனால் நான் உன்கிட்ட சொன்னேன்னா உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி எதுக்கு தேவையில்லாமல் போட்டேன் அப்படின்றாரு. ஆனால் நீங்கள் தானே என்ன சொன்னீங்க, லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்க, என் பாய் ஃப்ரெண்டுன்னு கூட சொன்னீங்க, அது அப்போது அந்த டைமில், இப்போ எனக்கு ஒன்று பிடிக்கல, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்றாரு. இல்லை முடியாது, என்னால் கிளம்ப முடியாது, இனிமேல் நான் உங்களை லவ் பண்ண போகிறேன், இனிமேல் இப்படி தான் வந்து டார்ச்சர் பண்ண போகிறேன், அப்புறம் இப்படியும் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சுகாவோட கழுத்தை அப்படியே பிடிச்சி பக்கத்தில் வர வச்சு இப்போ நான் உங்களை என்ன பண்ண போகிறேன் தெரியுமா அப்படின்றாரு. அதுக்குள்ள சுகா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என் பக்கத்தில் வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி திருப்பி விட்டு அப்படியே அங்கிட்ட பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. நம்ம ஜேகே போய் பெட்டில் விழுந்துடுறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்க பார்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆசையாக வந்து தெரியுமா, ஆனால் நீங்கள் எதுக்கு என்ன இப்படி தள்ளி விட்டுறீங்க, சரி உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு அப்படின்றாரு. நீ இவ்வளோ தைரியமாக என்னை பார்க்க வந்திருக்க, உனக்கு கொஞ்சம் கூட என் மேலே பயம் இல்லையா, நான் உங்கள் மேலே பயம்லாம் இல்லை, நான் உங்களை லவ் பண்ணுறேன், எப்படி உங்கள் மேலே எனக்கு பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே பாரு, எனக்கு தெரிஞ்சு உங்கள் அப்பா சொல்லி தான் நீங்கள் வந்திருப்பேன்னு தெரியும் அப்படின்றாரு. என்ன சொல்கிறீங்க, ஆமாம் உங்கள் அப்பாவோட பிளானு எனக்கு நல்லா தெரியும், நீயும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து நீ என்னை லவ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆகிட்டு நான் அதுக்குள்ளே மனசு உடஞ்சி செத்து போயிடுவேன், அந்த மாதிரி தானே நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ எவ்வளோ வேணாலும் புத்திசாலியாக இருக்கலாம், ஆனால் என்கிட்ட இதை வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட பக்கத்தில் வராரு. அப்படியே நெக்கில் கையை வச்சு கரெக்டாக காதில் கையை வைக்கிறாரு. ஜேகே வந்து வேறு மாதிரி நினச்சிக்கிறாரு. ஓ இவருக்கு நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது போல், தான் சும்மா பொய் சொல்லியிருக்காருன்னு நினச்சிட்டு அப்படியே பக்கத்தில் வராரு கிஸ் பண்ணுறதுக்காக.
அப்படியே அவரோட காதில் ஒரு குட்டி கேமரா மாதிரி இருக்கும் முன்னாடி, அதை அப்படியே எடுக்கிறாரு. பாத்தியா, இதை வச்சு தான் நான் உன்னை நல்லா நோட் பண்ணேன். ஆனால் இதை எப்படி வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுவா, நான் உன்னை கிஸ் பண்ணேனே, அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், இதுக்கு தான் என்ன நீங்கள் கிஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உன்னை பிடிச்சி நான் பண்ணேன்னு நினச்சியா? நீ இப்போ கிஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம லவ் பண்ணுறோம் தானே எல்லாம் நினச்சிட்ருக்காங்க. எப்படியோ உங்கள் அப்பா உன்னை திட்டுவார்னு தெரியும், அதுக்காக தான் நான் உன்னை திட்டு வாங்க வைக்கிறதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமராவை செட் பண்ணுங்கிறதுக்காக மட்டும்தான் அதை வச்சது அப்படின்றாரு. அப்போ நீங்கள் உண்மையாலுமே என்ன லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. நீ இவ்வளோ வேலை பண்ணுவ, இருந்தாலும் நான் லவ் பண்ணுவேன்னு நினச்சிட்ருக்கியா? பட் இருந்தாலும் உனக்கு கொடுத்தல அந்த கிஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஜேகேவை பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு. விடுங்க அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறாரு. அது எப்படி உன்னை இவ்வளோ சீக்கிரம் விட முடியும்? நீயா என்னை தேடி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. என்னை விடுங்க, எதுக்கு இழுத்துட்டு போகிறீங்க? இதோ இதுக்காக தான் சொல்லிட்டு பாட்டப்குள்ளே தள்ளி விடுறாரு. இப்போ நம்ம சுகா ஒரு ஃபோனை எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்து, இங்கே பாருங்க, இன்றைக்கி நான் என் பாய் ஃப்ரெண்ட் கூட ஒன்றா இருந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட்டு போடுறாரு. ஜேகேக்கு இதை பார்த்தோன்னே அள்ளி விட்டுருது. என்ன இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான்? நான் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணலான்ட்டு போனால் இவன் அதுக்கு மேலே போகிறான். என்னை இப்போ எந்த பொண்ணு என்னை கல்யாணம் படிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக அதை டெலீட் பண்ணுன்னு சொல்கிறாரு. அது எப்படி நான் டெலீட் பண்ணுவேன்? நீ தான் கடைசியில் பிரேக்கப் ஆகிட்டு நீ தான் அழுதுட்டு போக போகிற பாரு அப்படின்றாரு. அதெல்லாம் நான் கனவுல கூட நடக்காது, ஃபஸ்ட்டு அதை டெலீட் பண்ணுங்க அப்படின்றாரு. அது எப்படி முடியும்ப்பா? ஆல்ரெடி நம்ம பழைய போஸ்ட்டுக்கே நிறைய வியூஸ் போயிடுச்சு, இதை பார்க்காம இருப்பாங்கன்னு நினச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து இப்படி காய்ச்சாரு. பார்த்தா அவ்வளோ வியூஸும் அவ்வளோ லைக் போயிருக்கு. ஜேகேக்கு இதை பார்த்தோன்னே, ஐயோ என் அப்பாவுக்கு மட்டும் நான் இங்கே வந்திருக்கேன்னு தெரிஞ்சு அவ்வளோதான், இதில் இதை மட்டும் பார்த்தாருன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு ஓட பார்க்குறாரு. அது எப்படிம்மா நான் உன்னை ஓட விட்டுறேன்னு சொல்லிட்டு அப்படியே டிஷர்ட்டை பிடிச்சி கலட்டுறாரு. என்ன பண்ணுறீங்க, என்னை விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உன்னோட டேட்டோ உன்னோட இதெல்லாம் நான் ஃபோட்டோ எடுக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பிடிச்சி அப்படியே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க, விடுங்க அப்படின்றாரு. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட ஆப்ஸில் கையை வச்சு அதையும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு. எடுத்ததுக்கப்புறம் இதை நான் போஸ்ட் போடட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒழுங்காக உங்கள் ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடுங்க போகிறாரு. அதுக்குள்ளே நம்ம சுகா அப்படியே பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறாங்க. பரவாயில்ல, நீ நல்லா தான் இருக்க அப்படின்றாரு. நீங்கள் என்ன மீனிங்கில் சொல்கிறீங்க, எனக்கு புரியலை. அதுவா, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டில, அதுக்கான நீ பர்ஃபெக்டாக தான் இருக்க. ஆனால் என்ன, நீ தான் ஃபீல் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணுறாரு. ஜேகேக்கு கோவமாக வருது. நான் இவனை ஏமாற்றலாம் நினச்சான், இவன் என்னை ஏமாற்றிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்க்குறாரு. மறுபடியும் ஜேகேவை பிடிச்சி தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டு, நீ வீட்டுக்கு போய் குளிக்கவே இல்லை தானே, ஒழுங்காக இங்கே குளிச்சுட்டு போ அப்படின்றாரு. ஃபஸ்ட்டு என்னை விடுங்க அப்படின்றாரு. பரவாயில்லையே, உன்னோட டேட்டோலாம் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொட்டுகிட்டே இருக்காரு. ஜேகேக்கு கோவமாக வருது. என்னை தொடாதீங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்றாரு. ஓ, அப்போ நீ மட்டும் என்ன ஃபேக்காக ஏமாற்றலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு கோவமே வரலையா? என்னை அடிக்கக்கூட இல்லை, என்னை திட்டக்கூட இல்லை. இல்லை, உன்னோட இந்த இது எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னோட ஆசை என்னை லவ் பண்ணும், அவ்வளோதானே. எனக்கு உன்னை பிடிக்காம இருந்துச்சு, ஆனால் இப்போ நீ பண்ணுற இந்த கிரிமினல் தனம்லாம் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் உன்னை லவ் பண்ணுறேன். இதுக்கு மேலே என்னை சாகடிக்கணும்னு மட்டும் நீ நினைக்காத, ஏன்னா அது உன்னால் முடியாது. ஏன்னா நான் உன் பக்கத்தில் இவ்வளோ பக்கத்தில் இருந்தோம் உன்னை எதுவும் பண்ண முடியல. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது ஜேகே அவரோட பாக்கெட்டில் தொலைவுறாரு. என்ன, உங்கள் அண்ணன் தொலைவுறியா? இதை நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன் அப்படின்ட்டாரு. ஆனால் இது எப்படி எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே முழிக்கிறாரு. நான் உன்னை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக உன் ட்ரெஸ்ஸை கலட்டினல, அப்போவே எடுத்துட்டேன் அப்படின்றாரு. ஆனால் நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன்னா நான் உன்னை விட பெரியவன், நான் உனக்கு முதல்ல அப்படின்றாரு. நீங்கள் ஏன் தான் அப்படி இருக்கீங்களோன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. என்ன, அதுக்குள்ளே உன்னை விட்டுருவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணுறாரு. ஒழுங்காக என்னை விடுங்க அப்படின்றாரு. அதெல்லாம் முடியாது, நீ என்ன நினச்சிட்டு இங்கே வந்த, ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக மட்டும்தானே பண்ணுவேன். நாளைக்கு நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றாரு. என்னது மேரேஜா? அது மட்டும் நடக்கவே நடக்காது அப்படின்றாரு. அது எப்படிப்பா, நீ ஏன் வந்து என்ன லவ் பண்ணுவேன்னு சொல்லுவேன், அப்புறம் கிஸ் பண்ணுவேன், இப்போ மேரேஜ் கேட்டால் வேணான்னு சொல்கிறியா? இரு, நான் போஸ்ட்டில் போட்டு விட்டுறேன், இவனை ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு கொலை பண்ண பார்க்குறான், எனக்கு நான் செத்து போயிட்டேன்னா அதுக்கு காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு விட்டேன் இரு அப்படின்றாரு. இல்லை வேணாம், நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒத்துக்கிறாரு. அப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு சுகா சிரிக்கிறாரு. தென் இப்போ தான் நம்ம ஜேகேவா அவர் விட்றாரு. ஐயோ விட்டால் போதுண்டா சாமின்ட்டு வந்து பார்க்குறாரு. இரு, இந்த ஈரமான ட்ரெஸ்லேயே போக போறியா அப்படின்றாரு.
பரவாயில்ல நான் இப்படியே போயிட்டு போகிறேன் அப்படின்றாரு. இல்லை இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ, நாளைக்கு மேரேஜுக்கு உனக்கு கோல்டாக இருந்தால் எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும், நடக்காதுல்ல அப்படின்ட்டாரு. ஆனால் இதில் மட்டும் நல்லா விவரமாக இரு அப்படின்ட்டாரு. இதில் மட்டும் இல்லை, உன்னோட எல்லா விஷயத்துலையும் நான் விவரமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. தென் ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் போடும்போது, என்ன பார்க்குறீங்க, இதையும் ஃபோட்டோ எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை இல்லை, நான் எப்படி ஒன்றை போய் இந்த மாதிரி இதெல்லாம் நான் ஃபோட்டோ எடுப்ப சொல்லு அப்படின்றாரு. ஒழுங்காக இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்துறாரு. தென் வெளியே போனதுக்கப்புறம் சுகா சிரிச்சிட்ருக்காரு. நம்ம சுகா பேலஸை நினச்சி பார்க்குறாரு, நம்ம ஜேகேவை ஃபஸ்ட் டைம் எப்படி மீட் பண்ணாருன்னு சொல்லிட்டு. நம்ம ஜேகே அப்போது காலேஜ்லாம் முடிஞ்சிட்டு நம்ம அவங்களோட அப்பாவை ஹக் பண்ணுறதுக்காக வருவார். பட் அவங்க அப்பா திட்டியிருப்பாங்க, நீ காலேஜ் படித்ததெல்லாம் போதும், நீ ஃபஸ்ட்டு ஒரு மாஃபி ஆகிறதுக்காக ட்ரைனிங்கை பாரு அப்படின்ட்டாரு. அப்பா எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குப்பா, எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லியிருப்பார். அப்போ கரெக்டாக சுகா அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அப்போது ஜேகேவோட அப்பா அப்படி கண்ணை காட்டுறாங்க. ஜேகேக்கு புரியுது, இவர் தான் அந்த மாஃபியான்னு சொல்லிட்டு. நம்ம அப்பா நம்மளை திட்டிக்கிட்டே இருக்காரு, எல்லாம் இவனால தான், நான் இவனை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு. அப்போ தான் சுகா மேலே ஜேகேக்கு கோவம் வந்திருக்கும். அப்போ ஜேகே வந்து சுகாவை ஹக் பண்ணுற மாதிரி போயிட்டு அவரோட பின்னு மாதிரி ஒரு வச்சுருப்பாரு, அதை குத்தலான்னு போயிருப்பார். டக்குன்னு நம்ம சுகா அதை பிடுங்கியிருப்பாங்க. இதை நினச்சி பார்த்துட்டு, இவன் அப்போலேருந்து என் மேலே இன்னும் இப்படி வெறுப்பாக தான் இருக்கான், ஆனால் எனக்கு இவனை அப்போவே ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே திங்க் பண்ணிகிட்டு இருக்கும் போதே கரெக்டாக ஜேகே பின்னாடி வந்து மேலே கையை வைக்க வராரு. டக்குன்னு அந்த பழசு ஞாபகம் வந்தவும், ஏன்னா மறுபடியும் என்னை கொலை பண்ண பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இப்படி இழுக்கிறாரு. உங்களுக்கு தான் நான் உங்களை கொலை பண்ணிடுவேன்னு ஒரு மாதிரி பயமாக இருக்குல்ல, அப்புறம் ஏன் என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? அதுவா, எனக்கு ஒவ்வொரு இடமும் நீ நரகத்தை தானே காமிக்கணும்னு நினைக்கிற, உன்னோட ஆசையும் நிறைவேறும், எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், நான் உன்னை மேரேஜும் பண்ணிப்பேன், ஏன் ஆசையும் நிறைவேறும், அது ஓகே தானே அப்படின்றாரு. ஆனால் உங்களுக்கு பயமே இல்லையா, நான் கொல்லை பண்ண போலேன்னு உங்களைய, உங்கள் கூடவே தானே அப்போ நான் இருப்பேன் அப்படின்றாரு. அப்போது எனக்கு பயம் இல்லை, ஏன்னா எனக்கு யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். இவ்வளோ நாளாக என்னோடய பாடி கார்ட்ஸ்லாம் என்னை ப்ரொடெக்ட் பண்ணாங்க, அது வெளியே தான், ஆனால் எனக்கு நீங்கள் யாருமே இல்லைல்ல, ஸோ நீ எனக்காக கடைசியில் இருந்தாலும் அது எனக்கு ஓகே தான், எனக்காக ஒருத்தர் இருக்காருங்கிற சந்தோஷத்துலேயே நான் இறந்துடுவேன் அப்படின்றாரு. ஆனால் நீங்கள் இப்படிலாம் பேசுனீங்கன்னா நான் உங்களை உண்மையாலுமே லவ் பண்ணிடுவேன் அப்படின்றாரு. சுகா சிரிக்கிறாரு. இந்த சுகாவோட சிரிப்பை பார்த்து ஜேகேக்கு ரொம்பவே பிடிச்சிடுது. நீங்கள் சிரிச்சா க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்றாரு. பார்த்து உன் அப்பா நீ என்னை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காரு, நீ இப்படி மாறிட்டேன்னா கடைசியில் உன் அப்பாவுக்கு நீ வாக்கு கொடுத்ததை நிறைவேற்ற முடியாமல் போயிட போகுது அப்படின்றாரு. நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு மாதிரி இல்லையா, நான் உங்களை கொலை பண்ணிடுவேன் உங்களை மாதிரி, அதை தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேனே, என்னோட வாழ்வாக இருந்தாலும் சரி சாவாக இருந்தாலும் சரி அது கடைசி நிமிஷம் உன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாரு. ஜேகேவும் அவருக்கும் பிடிச்சிருக்கும் போல் அவரும் பண்ணுறாரு. தென் நான் எது கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போகிறாரு. போகாத அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஹக் பண்ணுறாங்க. நான் இங்கேவே இருக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை வேணாம் நீ கிளம்பு அப்படின்றாரு. தென் நம்ம சுகா வந்துட்டு ஜேகேவை இப்படியே போகலான்னு பார்க்குறியா, அவன் உன்னை கடிச்சிருவான் அப்படின்றாங்க. எப்படி சொல்கிறீங்க, நீ வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வந்தால் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு எப்படி தெரியும், நான் தான் உன்னை கிஸ் பண்ணேனே, நீ வரும்போது சாப்பிட்ருப்ப போல், எனக்கு அந்த ஸ்மெல் வந்துச்சு அப்படின்றாரு. ஜேகேக்கு ஷையாக இருக்குது. சரி இந்தா இதை இரு நானே உன்னை வந்து விட்டுறேன்னு சொல்லிவிட்டு 2 பேரும் அந்த பைப் வழியாகவே இறங்குறாங்க. சுகா அந்த டாகை வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே அதை கொஞ்சிட்டு இருக்காரு. இந்த சாக்கா வச்சு ஜேகே அப்படியே எஸ்கேப் ஆகிடுறாரு. போகிறதுக்கு முன்னாடி சுகாவை பார்த்து இது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துட்டு போகிறாரு. நம்ம சுகா அப்படியே லைட்டாக சிரிக்கிறாங்க. தென் ஜேகே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவருக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. நம்ம அப்பா எப்படியும் வேணான்னு தான் சொல்லுவார், அவனை எனக்கு கொல்லணும்னு தான் தோணுது, ஆனால் அவன் கூட இருந்த இந்த 1 மணி நேரம் எனக்கு ஒரு லைஃப் மாதிரி தோணுச்சு, அப்போ நான் இவனா என்னோட லைஃபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்காரு. அப்பா வந்து கதவை தட்டுறாங்க. நம்ம ஜேகே உள்ளே தான் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு போயிடுறாங்க. எனக்கு அப்பா சின்ன வயசுலேருந்தே எனக்கு பிடிக்காத தான் பண்ண சொல்கிறாரு, ஆனால் எனக்கு இப்போ ஒன்று ஃபஸ்ட் டைம் பிடிச்சிருக்கு, அதான் சுகாவை பிடிச்சிருக்கு, நான் அவரை உண்மையாலுமே லவ் பண்ணுறேன்னு தோணுது, பேசாமல் நான் ஏன் அவர் கூடவே இருந்துடக்கூடாது, எனக்கு அப்பா பண்ணுறது பிடிக்கல, ஏன்னா எனக்கு தெரியும் சின்ன வயசுலேருந்தே அப்பா கெட்டவங்களுக்காக தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு, நான் சுகாவை அழிச்சிட்டேன்னா சுகாவோட இடத்துல நான் இருப்பேன், ஸோ அப்பாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்ல, அதனால தான் என்னை அப்பா வைக்க பார்க்குறாரு, இது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நான் சுகாவை அப்படி பண்ணக்கூடாது, ஏன்னா சுகா மட்டும்தான் நல்லது பண்ணிகிட்ருக்கான், அந்த இப்போ சுகாவும் இல்லைன்னா
அவர் தப்பான வழியில் தான் போவார், இதை நான் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுகாக்கு இனிமேல் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே நினச்சிட்ருக்காரு. தென் நம்ம ஜேகே காலைல தூங்கி எழுந்திருக்கிறாங்க. வெளியே ஏதோ சவுண்டு கேட்டுட்ருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம சுகா வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. நான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் கேட்குறாரு. ஆனால் சுகாவை நம்ம ஜேகேவோட அப்பா உள்ளே விட மாட்டேங்கிறாரு. நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க? நேற்று என்னோட பையனோட ஃபோட்டோவை அதில் போட்டில, அப்போவே நான் உனக்கு கொன்றுக்கணும் அப்படின்றாரு. முடிஞ்சா கொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திமிரா கேட்குறாரு. எங்கள் அண்ணன் எடுத்துகிட்டு வரேன், என் வீட்டுக்கு வந்து நீ என்னவே இப்படி பண்ணிகிட்ருக்கியா, இல்லை நான் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்றாரு. அதுக்கு முன்னாடி நீங்கள் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா என்ன தெரியுமா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் கண்ணை எடுத்து ஒரு மேலே வைக்கிறாரு. அப்படியே ஒரு மாதிரி பயத்தில் நின்றுட்டுருக்காங்க. டக்குன்னு நம்ம ஜேகே கீழே ஓடி வந்து எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, ஏன் அப்பாவை இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் உங்கள் அப்பா கிட்ட உள்ளே வரட்டான்னு சொல்லிட்டு மரியாதையாக தான் கேட்டேன். ஆனால் அவர் என்ன தெரியுமா பண்ணார், போலீஸில் கூப்பிட போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்னு சொன்னார். ஸோ எனக்கு வேறு வழி தெரில, நான் சும்மா தான் கண்ணை வச்சேன் அப்படின்றாரு. அப்போ ஜேகே அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா கிட்ட கேட்குறாங்க. ஜேகே சொன்ன அடுத்த நிமிஷமே சுகா கையில் கொடுத்துட்றாரு. நம்ம ஜேகே இப்போ கூட சுகாவை பார்த்து நான் உங்களை கொன்றுவேன்னு உங்களுக்கு பயம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை எனக்கு பயம் இல்லை, என்னோட சாவாக இருந்தாலும் சரி அது உன் கையில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே நிற்கிறாரு. நம்ம ஜேகே உங்கள் அப்பா கொல்லு, நான் அவனை அப்போ தான் கொல்ல சொன்னேன், ஆனால் நீ இப்போவே அவனை கொன்று. இல்லைப்பா என்னால் முடியாது, நீங்கள் என்ன இதுக்காக தான் ட்ரைனிங் கூட பண்ணியிருக்கீங்க, அது எனக்கு புரியுது, பட் இருந்தாலும் நீங்கள் பண்ணுறது தப்புப்பா அப்படின்றாரு. உன் அப்பா இது வரைக்கும் நான் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன், அப்போ நான் உன்னை வளர்த்தது தப்புன்றியா அப்படின்றாரு. இல்லை நீங்கள் உங்கள் பையனை கரெக்டாக தான் வளர்த்துருக்கீங்க, ஏன்னா அவன் அதை கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்கானே, நல்லது பக்கம் வந்திருக்கானே அப்படின்னு சொல்லி சுகா சொல்கிறாரு. என்ன சொல்கிற, நீ என் பையனை சேஞ்ச் பண்ண பார்க்குறியா அப்படின்றாங்க. இல்லைப்பா நானாக தான் சேஞ்ச் ஆகிட்டேன், நீங்கள் தப்பு பண்ணுறீங்கப்பா, நீங்கள் ஒரு போலீஸ், ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுவும் இங்கே பாருங்கள் சுகா மாஃபியா தான், ஆனால் அவன் ரொம்பவே கெட்டவன் கிடையாது அப்படின்றாங்க. அப்போது நீங்கள் எதுக்கு போலீஸை கூப்பிடு அப்படின்னு சொன்னீங்க, நீங்களே போலீஸ் தானே அப்படின்றாரு. அதுவா, நான் அப்போ ரொம்பவே பயந்துட்டேன், ஒரு வில்லை நம்ம வீட்டுக்கு வந்தானா இரு நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அதுக்குள்ளே நம்ம ஜேகே இங்கே நடந்த எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்துட்டேன்ப்பா, உங்களுக்கு திருந்ததுக்கு நான் லாஸ்ட்டு வாய்ப்பு கொடுக்குறேன், ஒழுங்காக திருந்துங்க, அப்படி இல்லைன்னா நான் இதை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்றாரு. முடிஞ்சால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மேலேயே கன்னை வைக்கிறாரு. அப்பா நீங்கள் என்னோட உண்மையான அப்பா இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றாரு. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. எனக்கு தெரியும், நான் சுகாவோட வீட்டுக்கு போனேன்ல, அப்போ தான் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றாரு. என்ன சொல்கிற, அப்போ இவன் என்னையும் பிரிக்க பார்க்குறான் அப்படின்றாங்க. இல்லைப்பா நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, நீங்கள் ரொம்பவே தப்பு பண்ணுறீங்க, நான் உங்களை அப்பான்னு கூப்பிடக்கூட எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்றாரு. ஆனால் நான் உன்னை உண்மையாலுமே என்னோடய பையன் மாதிரி தான் வளர்த்தேன் அப்படின்றாரு. உங்களுக்கு உண்மையான ஒரு பையன் இருந்தால் அவனை இந்த மாதிரி தான் இந்த வழியில் தான் கொண்டு போயிருப்பீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் உங்ககிட்ட படிக்கணும்ப்பா, இதுக்கு மேலே டாக்டர் ஆக போகிறேன்ப்பான்னு சொல்லிட்டு ஆசையாக அவங்கக்கிட்ட ஓடி வந்தேன், ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அவங்க அப்பாக்கே கஷ்டமாக இருக்குது, பட் இருந்தாலும் இல்லை இதெல்லாம் முடியாது, நீ அவனை விட்டு விலகு அப்படின்றாரு. நீ இதுக்கு மேலேயும் பண்ண மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை எடுத்து அப்படியே ஷூட் பண்ணுறாரு. டக்குன்னு நடுவில் சுகா வந்து விழுந்துடுறாரு. சுகாவோட கையிலையே ஷூட் பண்ணிடுறாரு. ஜேகேக்கு செம்மையாக கோவம் வருது. இதை பார்த்துட்டு அப்படியே போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. ஆல்ரெடி நம்ம சுகா வரும்போது போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அங்கே வந்து நிற்கிறாங்க. இப்போ நம்ம சுகாவை ஜேகே அந்த கையை பார்த்துட்டு நான் உனக்கு இப்படியாவது நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை போகிறாரு. இல்லை நான் சாக விரும்பலை, அவ கூட வாழணும், தயவு செஞ்சு என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போ அப்படின்றாரு. ஜேகே கண்ணெல்லாம் கலங்குது. என்னன்னு பார்த்தா சுகா அந்த இடத்துல தான் ஜேகேவோட பேரை எழுதியிருப்பாரு. நீ அப்போ உண்மையாலுமே நான் அப்போலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம சுகா அப்படியே சைலண்ட்டாக இருக்கார். தென் கரெக்டாக ஆம்புலன்ஸ் வருது. இப்போ நம்ம சுகா கூட தான் ஜேகே போயிட்டுருக்காரு. நீ ஒன்று கேட்டல்ல, அதுக்கு நான் ஆமான்னு தான் சொல்ல போகிறேன் அப்படின்றாரு. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கும்போது சுகா ஃபஸ்ட் டைம் நம்ம ஜேகேவை பார்த்தது அப்போ பிடிச்சி போயிருக்கும்ல, அது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஜேகே அப்படியே கண்ணு கலங்கி வெளியே நிற்கிறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம சுகாவுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஜேகே வெளியே நின்று அழுதுட்ருக்காரு. அப்போ உள்ளே இருக்க அந்த டாக்டர்கிட்ட நம்ம சுகா எப்படியோ நீங்கள் அந்த ரிங்கை எடுத்துருவீங்க, இந்த ரிங்கர் பாக்ஸ் இருக்குல்ல இதை வெளியே நிற்கிற அந்த பையன்கிட்ட போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம சுகா மேரேஜ் பண்ணுறதுக்காக ரிங் வாங்கி வச்சுருப்பாரு. வெளியே நிற்கிற ஜேகே கிட்ட டாக்டர் போய் அதை கொடுக்குறாங்க.
நம்ம ஜேகே அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ரிங் இதை பார்த்த உடனே நம்ம ஜேகேக்கு இன்னும் கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே நம்ம சுகாவையே பார்த்துட்ருக்காரு. சுகா அப்போ மறுபடியும் ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. இந்த ஸ்மைல் உன் லைஃப் ஃபுல்லாக இனிமேல் இருக்கும், ஏன்னா நான் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. தென் கரெக்டாக இப்போ ஆப்ரேஷனும் முடியுது. வெளியே வந்து அடுத்த நிமிஷமே நம்ம ஜேகே போய் ஹக் பண்ணிக்கிறாரு. நீ என்னை ஹக் பண்ணது எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் என் கை ரொம்பவே வலிக்குது அப்படின்றாரு. என்னை மன்னிச்சிரு அப்படின்றாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, நான் கிட்ட சொன்னேன்ல இன்றைக்கி நமக்கு மேரேஜ் நடக்கும்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கும் அப்படியே மாற்றுறாரு. இன்றைக்கி நான் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு கூப்பிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் முடியாது, இன்றைக்கி ஒரு நாள் இருக்கட்டும் அப்படின்றாங்க. அதெல்லாம் வேணாம், இவனும் டாக்டர் தான், இவன் என்னை நல்லா பார்த்துப்பான் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென் நம்ம ஜேகே கூப்பிட்டு போகிறாரு. போகிற இடத்துல வண்டி நிறுத்தேன் அப்படின்றாரு. என்னன்னு பார்த்தா அங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது. 2 பேரும் அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. தென் வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம ஜேகே சுகாவுக்கு சமைச்செலாம் கொடுத்து ஊட்டி விட்டுறாரு. நம்ம ஜேகே சுகாவை அப்படியே க்யூட்டாக பார்த்துக்க ஆரம்பிக்கிறாரு. ஆர்மிஸ் இதோட நம்ம யூன் குக் ஒன் ஷாட், அதாவது யுவர் கிஸ் மேக் மீ கிரேசி, இந்த ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye armies, take care and love you.